الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று ஷஅபான் மாதத்துடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே ஷஅபான் மாதம் என்பது இஸ்லாமிய அரபு மாதங்களிலே 8வது மாதம், அதாவது ரஜப் மாதத்துக்கும் ரமதான் மாதத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மாதம். ஷஅபான் என்ற சொல்லுக்கு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால் பிரிந்து செல்லுதல் அல்லது ஒன்றுபடுதல், அதாவது வெவ்வேறான எதிர்கருத்துக்களை கொண்ட ஒரு சொல்லாக இது இருக்கிறது. ஏன் இந்த மாதத்துக்கு இந்த பெயர் வந்தது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரு கருத்து என்னவென்றால், இந்த மாதத்துக்கு அரேபியர்கள் பெயர் வைக்கும் பொழுது அவர்கள் தண்ணீர் தேடி பல பாகங்களுக்கும் பிரிந்து சென்றதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்று இதற்கு முன்னால் உள்ள மாதம் ரஜப் மாதம். அந்த மாதத்தில் யுத்தம் தடை செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதம் முடிந்ததும் யுத்தத்திற்காக வேண்டி அரேபியர்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் பிரிந்து செல்வார்கள். இதை குறிப்பதற்காக இந்த மாதத்துக்கு ஷஅபான் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்று 2 கருத்துக்கள் இருக்கின்றன. இது எப்படி இருந்தாலும் ஷஅபான் என்பது 8வது மாதம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை தவிர எந்த ஒரு மாதத்திலும் முழுமையாக நோன்பு நோற்றதில்லை. ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் பெரும் பகுதியை நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சில பகுதியை, சில நாட்களை தான் அதிலே விட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு நோட்பதற்கு மிக விருப்பமான மாதமாக ஷஅபானுடைய மாதம் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே ஷஅபானுடைய மாதத்திலே நாங்கள் அதிகமாக நோன்பு நோட்க வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அதிகமாக உபரியான நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி அறிஞர்கள் பேசுகின்ற பொழுது, ஷஅபானுடைய மாதம் அதே போன்று ரமதானை அடுத்து வரக்கூடிய மாதமான ஷவ்வாலுடைய மாதம், இந்த 2 மாதங்களிலும் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. இது எதை போன்றதென்றால், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் முன்பின் சுன்னத்துக்கள் ரவாத்திபுகள் இருப்பதை போன்று ரமதானுடைய மாதத்துக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக நோன்பு நோட்கின்றோம் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், முன்பின் சுன்னத்துக்கள் நஃபில் முத்லக்கை விட, பொதுவாக தொழப்படக்கூடிய நஃபில்களை விட சிறந்தது. அதே போன்றுதான் ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதும் அதற்கு பிறகு வரக்கூடிய மாதத்தில் நோன்பு பிடிப்பதும் நஃபில் முத்லக்கான பொதுவாக நாங்கள் நோன்பு நோட்பதை விட சிறந்தது என்று அவர்கள் கருதுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் அல்லாஹுடைய மாதம், அதிலே நோன்பு நோட்பதுடைய சிறப்பை பற்றி அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோன்பு சிறந்த நோன்பு, ஃபர்லான நோன்புக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றது ஷஅபானில் தான். முஹர்ரத்தில் அதிகமாக நபி அவர்கள் நோன்பு நோற்றதாக நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியாது. இதற்கு என்ன காரணம்? முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்பது எதை போன்றதென்றால் நஃபில் முத்லக்கை போன்றது. நஃபில் முத்லக்கான நோன்புகளை முஹர்ரம் மாதத்திலே ஒருவர் அதிகமாக நோற்றுக்கொள்ளலாம். ஒருவர் பொதுவாக நோன்பு நோட்க விரும்பினால் அவர் அதிகமாக முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். ஆனால் முன்பின் சுன்னத்துக்களை போன்று நோன்புக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே நான் நோன்பு நோட்பது அதைவிட சிறந்தது. ஏனென்றால் இது ஃபரலோடு சம்பந்தப்படக்கூடியது, அதனோடு இணைக்கப்படக்கூடியதாக இந்த நோன்புகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபர்லு தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை
இரவு தொழுகை என்று சொன்னார்கள். ஆனாலும் அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் முன்பின் சுன்னத்துக்கள் இரவு தொழுகையை விடவும் சிறந்தது. அதே போன்றுதான் ரமதானுக்கு முன்னாலும் பின்னாலும் நோக்கப்படக்கூடிய இந்த நோன்புகள் பொதுவாக நோக்கப்படக்கூடிய நோன்புகளை விட முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படக்கூடிய நோன்புகளை விடவும் சிறந்தது என்பதை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா மட்டுமல்ல இன்னும் பல அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதேபோன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். மனிதர்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே இந்த மாதத்திலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீனிடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகின்றன என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே சாபித் இப்னு கைஸ் அபு ஹுசன் என்கின்ற ஒரு அறிவிப்பாளர், அவருடைய மரண சக்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவர் தனித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று. எனவே இதிலே பலவீனம் இருக்கிறது. இதை பலமாக கருதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பது சிறந்தது. ஏனென்றால் அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படுகின்றன. இங்கே அமல்கள் உயர்த்தப்படுவதென்பது வருடாந்தம் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள். அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரவுலே செய்யப்படக்கூடிய அமல்கள் பகலிலே உயர்த்தப்படுகின்றன. பகலிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் உயர்த்தப்படுகின்றன. இது நாளாந்தம் அமல்கள் அல்லாஹ்வினிடத்திலே உயர்த்தப்படுகின்றது. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதேபோன்று வாராந்தம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய 2 நாட்கள் இருக்கின்றன. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே திங்கட்கிழமை அதேபோன்று வியாழக்கிழமை இவ்விரு நாட்களிலும் அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகின்றன என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் இந்த நாட்களிலே நோன்பு நோற்றார்கள் என்று திருமதியிலே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்பிலே ஒரு பலவீனம் இருக்கிறது. எனவே வருடாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுவது இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இதை நாங்கள் ஆதாரபூர்வமாக என்று வைத்துக்கொண்டால், அதேபோன்று நாளாந்தம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, வாராந்தம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதேபோன்று ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றது. எனவே 4 கட்டங்களிலே அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுவதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள். இன்னொரு காரணம், ஷஅபானுடைய மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பதற்கு அது ரமதானுக்கு பயிற்சியாக இருக்கிறது. திடீரென்று நாங்கள் ரமதானிலே அதிகமாக அமல் செய்ய முற்படுகிற பொழுது சில நேரம் நாம் சோர்வடைந்து விடலாம். அதனால் இந்த மாதம் எங்களுக்கு ரமதானுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக நோன்பு நோற்று பயிற்சி பெறுகிற பொழுது ரமதானிலே நாங்கள் நோன்பு பிடிப்பது இலகுவாக இருக்கிறது. அதே போன்று தான் ஏனைய அமல்களையும் சலஃபுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதாவது தாபீன்களுடைய பல செய்திகளிலே அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற அவருடைய நூலிலே இது சம்பந்தமாக பல அறிவிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் இந்த மாதத்திற்கு ஷஹருல் குர்ஆ, குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம் என்று சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிகமாக இந்த மாதத்திலே குர்ஆன் ஓதுவார்கள். இது ரமதானுக்கு பயிற்சி. ரமதான் வந்தவுடனே அதைவிட அதிகமாக அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்காக இந்த மாதத்தையே அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடிய மாதமாக ஆக்கி இதிலேயே அவர்களுடைய அமல்களை, குறிப்பாக குர்ஆன் ஓதுவதை, நோன்பு பிடிப்பதை ஆரம்பித்து விடுவார்கள். அதேபோன்று அன்பார்ந்த சகோதரர்களை, இன்னொரு முக்கியமான விடயம், சென்ற ரமதானிலே எங்களுக்கு நோன்புகள் விடுபட்டிருந்தால் இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் நாங்கள் இந்த மாதத்திலே அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பொடுபோக்காக அடுத்து இந்த ரமதானை தாண்டுகின்ற வரையிலே இருக்கக்கூடாது. எப்படியான வேலைப்படுக்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த மாதத்திலே கடமையான சென்ற கதா நோன்புகளை முடித்துவிட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எனக்கு நோன்பு நோட்பதற்கு கடமையான நோன்பிலே விடுபட்ட நோன்புகளை நோட்பதற்கு இருக்கும். எங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு நோன்பு விடுபடும். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஷஅபானிலே தான் அவற்றை நோட்க முடியுமாக இருக்கும். ரமதானுடைய கதாவை, ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை ஷஅபானிலே தான் என்னால் கதா செய்வதற்கு முடியுமாக இருக்கும். அதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான்
படிவிடை செய்வதன் காரணமாக ஷஅபானுடைய மாதத்திலே தான் நான் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வேன். எனவே இங்கே அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் ஷஅபானிலே பழைய நோன்புகளை நாங்கள் நோற்று முடித்து விடுவது மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம் இருக்கிறது. யாராவது நியாயமான காரணம் இல்லாமல் அடுத்த ரமதானையும் ரமதானுக்கு பிறகும் சென்ற ரமதானுடைய நோன்புகளை நோட்காவிட்டால், ரமதான் வரையிலே ஒருவர் கடந்த ரமதானுடைய நோன்புகளை நோட்காமல் விட்டுவிட்டால் அவர் தெண்ட பரிகாரம் கொடுக்க வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதற்கு காரணம், சில சஹாபாக்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்ததாகவும் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. எனவே அதன் அடிப்படையிலே ஒருவர் நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு ரமதானுடைய நோன்பை அடுத்த ரமதான் வரையிலே அவர் நோட்கவில்லை என்றால் அதற்கு பிறகு நோன்பு நோட்பது மாத்திரமல்லாமல் அதற்கு ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் சில அறிஞர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கதா மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான், கதா தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான், மேலதிகமாக எதையும் சொல்லவில்லை. எனவே சஹாபாக்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுத்திருப்பது அது ஒரு உஃபரியான மேலதிகமான ஒன்றாக இருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா அதை கடமையாக்கியதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருப்பதனால் அவ்வாறு செய்வது மேலதிகமான உஃபரியான சிறப்பான ஒரு விடயம் என்ற அடிப்படையில் அவர்கள் அவ்வாறு ஃபத்வா கொடுத்திருக்கலாம் என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இது எப்படி இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் ஒரு ரமதானுடைய நோன்பை அடுத்த ரமதான் வரையிலே நாங்கள் பிற்போடுவது நல்லதல்ல.